நம்ம ஐயனார் துணை சீரியல்ல அதிரடியான நெறைய திருப்பங்கள் இந்த வாரம் நடக்க போகுதுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. அந்த பொண்ணு உண்மைய ஒத்துக்கிட்ட பிறகு சோழன விட்டுர்றாங்க. சோழன அழைச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சோழன் அமைதியோட கார ஓட்டிக்கிட்டு வராரு. சோழன் மனசுல போலீஸ் நம்மள அடிச்சிருந்தாலும் சேரனனும் பாண்டியனும் போலீஸ் சொன்னத எப்படி நம்புனாங்கன்னே தெரியல. 2 பேருக்கும் என் மேல நம்பிக்கையே இல்லையான்னு சோழன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அது கோவமாவும் மாறுது. நிலா சோழனோட முகத்த கவனிச்சுக்கிட்டே வராங்க. சரி இப்ப பேச வேணாம். வீட்டுக்கு போய் பேசலான்னு அமைதியாவே இருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சோழன் கோவமா வீட்டுக்குள்ள போறாரு. எல்லாருமே அமைதியா வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. பல்லவன் என்னாச்சுண்ணே? ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனீங்க. என்னாச்சு? அப்படின்னு சொல்லி பல்லவன் கேக்குறாரு. அதுக்கு பாண்டியன் சோழன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோழனை தப்பா நினைச்சு புடிச்சு வச்சுட்டாங்களா? இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. சோழன் அதை பொறுமையா கேட்டுக்கிட்டு நிக்கிறாரு. சேரன் சோழனுக்கு தண்ணி கொடுக்கறாரு. டேய் சோழா இந்த தண்ணியை குடிடான்னு. சோழன் சம கோவத்துல அந்த தண்ணியை தட்டி விடுறாரு. உங்க எல்லாருக்கும் என்னை பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்குல்ல? அந்த போலீஸ் அடிச்சது கூட எனக்கு வலிக்கலண்ணே. அவன் சொன்னதை கேட்டு நீ என்ன திருப்பி அடிச்ச பாத்தியா? அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. எப்படி நான் நிலா இருக்கப்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் போவேன்? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா? அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட கேக்குறாரு. இல்லடா சோழா, நீ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணியா? அதனால நீ இதையும் செஞ்சிருப்பியோன்னு நம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. நான் ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் நான் எப்படி நிலா இருக்கப்ப இந்த மாதிரி பண்ணுவேன்? அது நான் நிலாவை வெறுப்பேத்துறதுக்காக பண்ணேன். அதுக்காக ஒரு பொண்ணை நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கா போனேன்? இப்படியே பார்த்தாலும் நிலா என் மேல நம்பிக்கை வைக்கிறப்ப நீங்களாம் என் மேல நம்பிக்கை வைக்கவே இல்லையே. நீங்க எல்லாரும் நான் பண்ணிருப்பேன் தானே நம்புனீங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி சோழன் ரொம்ப ஆதங்கப்படுறாரு. பாண்டியன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. சோழனால சேரனும் பாண்டியனும் பேசின விஷயத்த ஏத்துக்கவே முடியல. மேல நம்பிக்கை இல்லாத வீட்டுல நான் இருக்க விரும்பல. இனி எங்க வீட்டுல எனக்கு என்ன மரியாதை? நான் கிளம்புறேன்னு சொல்லி சோழன் நிலாவை கூப்பிட்டு நிலாவா வெளில போலான்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிட்டு வெளியில போறாரு. நிலாவும் இப்போதைக்கு சோழன்ட்ட எதுவும் பேச முடியாதனால அமைதியா நிலாவும் அவங்க கூட வெளில கிளம்புறாங்க. நிலா சோழனை ஸ்கூட்டர்ல அழைச்சிட்டு போறாங்க. சோழன் நிலா பின்னாடி உட்காந்து அமைதியாவே வராரு. எதை பத்தியுமே பேசாம அதையே யோசிச்சுக்கிட்டே வராரு. நிலா சோழனை கண்ணாடியில இருந்து கவனிச்சுக்கிட்டே வராங்க. நிலா எங்க போறதுன்னு தெரியாம சோழனை பீச்சுக்கு அழைச்சிட்டு போறாங்க. சோழன் என்னை வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் என் மேல கம்ப்ளைண்ட் வந்தா அதை நான் செஞ்சிருப்பேன்னு நம்புறாங்க. எனக்கு இது ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்னைக்கு கூட நான் வேணும்னு செய்யலைங்க. சும்மா வேடிக்கை தான் பார்க்க போனேன். இது இப்படி ஒரு பிரச்சனை ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணும் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. முதல்ல காயத்ரி விஷயத்துல கெட்ட பேர் வாங்கினேன். அப்புறம் பணம் திருடி கெட்ட பேர் வாங்கினேன். அப்ப கல்யாணம் ஆகியும் திருப்பி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் கெட்ட பேர் வாங்குறேன். நான் என்னதாங்க பண்றது? நான் நல்லது நினைக்க போனா அதுக்கு எனக்கு கெட்டதாவே முடியுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நிலான்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுகிறாரு சோழன். சோழன் அலறத பார்த்து நிலா சோழனுக்கு ஆதரவு சொல்றாங்க. சோழன் அழுதுகிட்டே நிலா தோல்ல சாஞ்சுக்கிறாரு. இதுதாங்க அடுத்த வாரம் நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே